பேசுகிறேன். நம்ம வந்து முதல்ல வீடியோ போட்டிருக்கேன் நான். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். அது ப்ராப்பராக போடல, அதனால மறுபடியும் ப்ராப்பராக போடலான்னு. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ டைலரிங் கிளாஸ், ஓகேங்களா? ஃப்ரீ டைலரிங் கிளாஸு நம்ம வந்து இந்த மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, ஓகேங்களா? இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படுது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இதனுடைய ஃபோட்டோ நான் போடுறேன். நான் போட்டுக்கின்னு என்னுடைய வீடியோ பார்த்து டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ஷார்ட் ஷிம்மி. இந்த ஷிம்மி தான் நம்ம முதல்ல பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதனுடைய ஃபோட்டோ, இதனுடைய லெட்டர்ஸ் மெஷர்மெண்ட்டு நான் போடுறேன். நான் இப்போது இது கட்டிங் போட்டுடலாங்களா? இங்கே பாருங்கள், இது டபுள் ஃபோல்டிங் இந்த இடத்துல வரும். நமக்கா அப்படி போட்டுக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம கிளாத்தில் பார்க்கலாம், ஓகேங்களா? இது ஃபுல் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும். ஃபுல் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கிளாஸு, ஃபஸ்ட்டு ஷிம்மி கட்டிங் போட்டுடலாங்களா? இப்போ பாருங்கள், பார்டர் பீஸ் வந்து நமக்கு எதிர்க்கு ஆப்போசிட்டாக வரணும், லெவலாக வச்சுக்கணும், சரிங்களா? இங்கே பாருங்கள், லெவலாக வச்சுக்கணும். லெவலாக வச்சுருக்கோம். நம்ம முதல்ல வந்து ஹைட் வந்து 12 இன்ச்சஸ், ஓகேங்களா? இந்த கரபாகம் வந்து ஹைட்டில் வச்சு 12 இன்ச்சஸ் போட்டுருக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னர் 12, இந்த கார்னர் 12. இந்த கரபாகம் வந்து 4ஆக மடிச்சுக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல 2ஆக மடித்து மறுபடியும் 2ஆக மடித்தோம்னா 4 பீஸாக வந்துடும். 2 கரபாகம் ஒரு ஃபோல்டிங் வரும், சரிங்களா? இந்த ஹைட்டில் நம்ம மடித்து போட்டுட்டு இந்த சைட்லேருந்து மேலேருந்து கீழே 12, இங்கே மேலேருந்து கீழே 12 வச்சு ஸ்கேலில் கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கின்னு இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கரபாகத்துலேருந்து இந்த ஷிம்மியில் ஆஃப் செஸ்ட் இல்லைங்க பாருங்கள், இந்த ஆம்லேருந்து இந்த ஆம், ஓகேங்களா? இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் மார்க் பண்ணி இதில் பாதி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆம்லேருந்து அந்த ஆம் இருக்கும் வரைக்கும் 11 இன்ச்சஸ் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா பேக்கில் மட்டும் ஒரு பாதி எடுக்கணும், ஓகேங்களா? ஒரு பாதி எடுக்கணும். இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வரைக்கும் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஓகேங்களா? ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா 11னா அதில் பாதி வந்து 5.5, ஓகேங்களா? அங்கே பாருங்கள், 5.5. ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் 6.5 மார்க் பண்ணிவிட்டு